கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே அநேக வார்த்தைகளை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம செய்தியை பார்க்கும் முன்பாக ஒரு ஜெபத்தை நம்ம எடுத்து செய்தி கடந்து செல்லலாம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து உயிருள்ளவர்களாய் வைத்து நம்முடைய தொழுகையை கலந்து கொள்ள எங்களை கூடி சேர்த்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் எதுவும் கடமைக்காக செய்யாதபடிக்கு எங்களாலே பலன் உண்டு என்பதை அறிந்து கொண்டவர்களாய், இதில் நீர் பிரியப்படுகிறீர் என்பதை அறிந்து கொண்டவர்களாய், இந்த காரியத்தை நாங்கள் மிகவும் பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்தும். இந்த தொழுகை ஆரம்பம் முதல் முடிவு வரையும் தான் எந்த ஒரு இடையூறும் இல்லாதபடிக்கு நீர் எதிர்பார்க்கிற வண்ணம் நாங்கள் இந்த காரியத்தை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்தும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவருடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக எங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக கேட்கிறோம். வராமல் தடைப்பட்ட மக்களுக்கு அவருடைய ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தாமதமான அவர்கள் வந்து சேர்ந்து உடைய தொழில்களை பங்கு பெற்று இந்த சபை கூடி வருவதை விட்டுவிடாது என்ற அந்த வசனத்துக்கு இருப்ப இன்று கூட நாங்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றியவர்களாய் காணப்பட உதவி செய்வதை எடுத்தோம். உம்முடைய பரிசுத்த ஆவியான ஆசைப்பாடுதல் இங்கு இருப்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் மிக ஜாக்கிரதையோடு இந்த காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய எடுத்து விடுமாய் கேட்கிறோம். கர்த்தாவே, ஆரம்ப முதல் முடிவடைந்து எங்களோட இந்த காரியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய வெளியெடுத்து வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்திலே தலைமையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். மீண்டுமாய் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் வந்து நம்மளுடைய காரியத்தை நான் வாசித்த ஒரு காரியத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த சமயத்தில் படித்தது தான் இது. நான் உங்களோட அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால சரி உங்களோட அதை நம்ம சொல்லலான்னு சொல்லிட்டு அதிக தூரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய காரியத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தேவன் சொல்லுகிற காரியத்தை காட்டிலும் நாம் செய்கிறோமா, அதை தான் இங்கே நம்ம வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். தேவன் சில விஷயங்களை நம்ம இடத்துல செய்யும்படி எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை மட்டும்தான் நம்ம செய்கிறோமா, இல்லை எதிர்பார்ப்பையும் தாண்டி நாம் எதை செய்து வருகிறோமா, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய போகிறோம். அப்போ இன்னைக்கெல்லாம் அதிகமாக நமக்கு செய்யக்கூடிய என்னென்னா, இன்னைக்கு ஒருத்தருக்கு லிஃப்ட் கொடுத்து நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயப்பட முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா வந்து நைட்டில் லிஃப்ட் கொடுத்தோம்னா எங்கடா இவன் கூட்டிகிட்டு போய் நம்மளையே, ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க முன்னாடியே ஓட்டுறவங்க என்ன பண்ணலாங்க, ஈஸியாக நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது நமக்கு எல்லாத்துக்கும் மிக பிரபலமாக செய்யப்பட்ட கிறிஸ்துவனர் இந்த பூமியில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். அதில் வந்து பல முக்கியமான விஷயங்கள் மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, எடிட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காரு. யோவான் சுவிசேஷம் எழுதும்போது கிறிஸ்துவானவர் இன்னும் அநேக காரியங்களை செய்தார். அவை எல்லாவற்றையும் எழுதினா இந்த உலகம் பத்தாதுன்றார். அந்த அளவுக்கு அந்த மூன்றரை காலத்தில் வந்து அவர் அவ்வளோ தூரம் ஓடி நிறையா பண்ணியிருக்கிறார். அதில் வந்து முத்தாய்ப்பாக அமைந்தது தான் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கம்னா நம்ம பெரிய மலைன்னு நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா மக்கள் வந்ததுனால அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு குன்று மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 அடி மீறி போனால் ஒரு 1.5 மாடி ஹைட் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன குன்று மாதிரி இருக்கிற இடத்துல தான் அவர் நின்று மலை பிரசங்கம் பண்ணிக்கிறார். அந்த மலை பிரசங்கம் அவர் பண்ணுற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பல விஷயங்களை இது வந்து புதுசாக சொல்கிறாரு. அப்படி சொல்லுகிற வர சமயத்தில் தான் என்னென்னா, அந்த மலை பிரசங்கத்தில் நீங்கள் ஃபுல்லாகவே கவனிச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு மோசே சொல்லியிருக்காருன்னு சொல்லலை, இனி என்னது நான் இனிமே உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன், நான் இனிமேல் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன், நான் இனிமேல் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன், இப்படி எதே சொல்கிறாரு. மோசே அப்படி சொல்லியிருக்காருல, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு வருகிறார். அதில் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் போதுமானது. அதுல 28 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்கிறான். 32 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தனம் முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவனை விபசாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். 34 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். 39 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம்.
44. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். போதுமானது. எதுக்கு இங்க இப்படியே பின்பற்றாரு? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு டைம் சொல்றாரு. அதே பார்த்தாதா? ஒரு டைம் மேலே சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கும்போது, இனிமேல் மோசேவோடது இருக்கிறது இல்லையா? இனிமேல் என்ன இருச்சுங்க? இனிமேல் நான் உங்களுக்கு ஒரு புதிய உடம்படிக்கை தரேன். கண்ணுக்கு கல்லு, பல்லுக்கு பல்லுன்னு இருந்தது இல்லையா? இனிமேல் அப்படி இல்லை. ஒருவன் ஒரு கணத்தை அப்பா தான் சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இனிமேல் அப்படி இல்லை. எப்படி? ஒருவன் உங்களை ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை காண்பி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அவரு இனி புதுசாக ஒரு காரியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. நீங்க வந்து ஒரு மாதிரி இருந்துட்டீங்க, இனிமேல் என்ன பண்ணுங்க? இனிமேல் உங்க வாழ்க்கை அப்படி அல்ல, இனி வேற மாதிரி இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு திட்டத்தை நம்ம இடத்துல அவர் கொடுக்கிறார். அப்படி அந்த திட்டத்தை கொடுத்துக்கிட்டு வரும்போது என்னதுன்னா, எல்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. என்னடா இது வரைக்கும் நம்மளோட மோசே தானே நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தாரு, அதன்படி தானே வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இவர் வந்து என்னடா புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறாரு, அதுவும் வந்து ஒரு அதிகாரத்தோட சொல்லுகிறாரு. நான் சொல்றது இனிமேல் நீங்க கேட்கணும் அப்படின்னு நம்ம சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து என்ன பண்றாங்க ஜனங்கள்? மிகவும் ஆச்சரியப்பட்டதாக அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் பாருங்க. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா அதிகாரமுடைய, என்னடா இவரோட போதகம் ஒரு வித்தியாசமா இருக்கு, அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி மாத்திர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இப்படியாக அந்த மலைப்பிரசத்தில் பார்த்து அது எப்படி ஒரு சத்தம் போட்டு கேட்டான்னு தெரியல. இன்னைக்கு நம்ம வந்து சாதாரணமாகவே இந்த மைக் இப்போ இல்லைங்க அப்படின்னா அந்த கடைசியில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு தான் பேச வேண்டியதாக இருக்கும். இத்தனைக்கு இந்த ஹால் தான், ஆனாலும் கடைசியில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சிரமம் தான் கேட்கறது. ஆனால் எப்படி அத்தனை பேருக்கு அவர் அங்கே மலைப்பிரசங்கத்தில் வந்தவங்களுக்குலாம் ஆச்சரியப்படுப்பாங்க. ஏன்னா ஓப்பன் பிளேஸில் நீங்கள் கத்தனம்னா நீங்கள் கேட்காது, ரொம்ப கஷ்டம் அது. ஆமாம், தொண்டை கட்டிடும். நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் அந்த பயிற்சிக்கெல்லாம் போகும்போது என்னாங்கன்னா, அந்த என்சிசியில் இருக்கிற போன பசங்களுக்குலாம் தெரியும். அந்த என்சிசிக்கு போனீங்கன்னா அந்த வாதியார் அங்கேருந்து கத்துவார். நீங்கள் வந்து இந்த பக்கம் திரும்ப ஏபோட் டர்ன் பாரு, லைட் டர்ன், லெஃப்ட் டர்ன் பாரு, அந்த வாதியார் கத்திட்டே இருக்கிறனால இருக்கும். அந்த என்சிசிக்கு வந்து குரூப் லீடர் ஒருத்தருப்பான். அந்த லீடரை வந்து திரும்ப நீ பெரட் எடுக்க சொன்னால் அந்த பையன் போய் கத்துவோம். அடுத்த நாள் அந்த பையனுக்கு பேச முடியாது. என்னன்னா, நீங்கள் உங்களோட ஒரு டெசிபிள் நம்ம வாய்ஸுக்கு வந்து ஒரு அளவு தான் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியாது, கத்த முடியாது. ஆனால் இவர் எப்படி தான் அந்த பிரசங்கம் பண்ணாரோ தெரியல. ஆனால் அந்த பிரசங்கத்திலே பல முக்கியமான விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி இவர்கள் வந்து ரொம்ப அதிகாரத்தோடு இயேசுவை பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறார். அதில் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு முறையும் வந்து அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தினுடைய என்ன சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு கொண்டே வருகிறார். அந்தபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்ற சமயத்தில் தான் என்ன ஆகுது, இந்த 5வது முறையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்ற விஷயத்துல என்னன்னு சொல்றாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 வசனம் பாருங்க. 38 வசனம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்புகிறான். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியை விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் போனாதே. உனக்கு அடுத்தவனை நேசித்து. போதுமானது. அப்போ என்ன, கண்ணுக்கு ஒருவன் உன்னை கண்ணத்தில் அரைச்சா இன்னொரு கண்ணத்தில் அற. இங்க வந்து இங்க அடுத்து என்ன சொல்ல, உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் வர அழைத்தாள்னு சொல்லியிருந்தா கூட என்ன ஆச்சுங்க, யாரை கூப்பிட்டா பரவாயில்ல அப்படின்றாங்க. இங்க என்னன்னு சொல்லப்படுது, பலவந்தம் பண்றாங்க. உன்னை வந்து 1 மைல் தூரம் வர்றதுக்கு உன்னை வந்து ஒருத்தன் பலவந்தம் பண்ணினா அவனோட என்ன போ, நீ 2 மைல் தூரம் போன்னு சொல்லி அவரு சொல்லுகிறாரு. என்னடா அது இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி யூத ஜனங்கள் பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, யூத ஜனங்கள் யாரு கீழே வந்து இருந்தாங்க, ரோமர்களுக்கு கீழாக, ரோமர்கள் ஆட்சி செய்கிறார்கள், அவருக்கு கீழாக யூத ஜனங்கள் இருந்தார்கள். அப்போ என்னன்னா, இந்த முத வந்து இந்த
ஒரு ராஜா சொன்னால் ஒன்று கேட்கணும், ஒரு ஊழியர் கேட்கணும் அப்படிங்கிற சிஸ்டம் அப்படி வருது அப்படின்னு பெரிசர்கள் ஆண்ட போது அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, முத இந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. நான் வந்து ஒன்று சொன்னால் செய்யணும், அது யாரை பார்த்து சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, அங்கே யாரவன் அப்படின்னு வந்தால் 2 பேர் இருந்தாங்கன்னா நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்க தெரியுங்களா. நீங்கள் வந்து திரைப்படத்திலாம் பார்க்கலாம். ராஜா கேட்பாரு யாருங்க அப்படின்னு 2 பேர் வருவானுங்க, சேவர் வருவாங்க. வந்தோடனே நீ போய் அவனை பாரு அப்படின்வான். அவனுக்கு அவன் பேர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்ன சேவன் பேரும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு ராஜா. அவன் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பான். யாரை கை காமிச்சு சொன்னாலும் அவன் போய் என்ன பண்ணணும், என்ன வேலை சொல்கிறாரோ அந்த வேலையை செய்ய வேண்டும். இப்படி இது வந்து கிரேக்கர் காலத்திலே சட்டமாக்கப்படுகிறது. அதற்கப்புறம் என்ன ஆச்சுங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அந்த சட்டத்துக்கு பின்னாடி என்னதுன்னா, ரோம அதிகாரிகள் இந்த யூதர்களை ஆளும்போது என்ன பண்ணுவாங்களாமா, அப்போ என்ன பண்ணுவாங்க, கால்நடையாக தானே போகிறாங்க. ஒன்று கழுது மேலே போவாங்க, குதிரை மேலே போவாங்க. அப்படி போகும்போது இந்த யூதர்களை துணைக்கு அழைப்பார்கள். இவங்களுக்கு தூரத்துக்கு போகிறதா இருந்ததுன்னா அந்த யூதர்களை தூரத்துக்கு அழைச்சி கொண்டு போகிற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இவர்களோட துணிமனை, இவரோட ஜாமானத்தை எல்லாத்தையும் யார் தூக்கி சமைக்கணும், யூதர்லேருந்து சமைக்கணும். யூதர்கள் சமைத்து கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க கொஞ்சம் தூரம் போயிடுவாங்களாம். போனதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் தான் என்னால் வர முடியாதுன்னு சொல்லி என்ன ஆகுமா, அங்கே வந்து அவர்கள் வந்து ரோம அதிகாரிகளோட வாக்குவாதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று இருந்தது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, அந்த சமயத்தில் தான் வந்து கிறிஸ்துவானவர் இப்படியாக ஒரு சட்டத்தை கொடுக்குறாரு. என்னன்னு கொடுக்குறாரு, ஒருவன் முன்னை ஒரு மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் நீ அவனோட கூட 2 மைல் தூரம் போ அப்படின்னு. இப்போ இந்த விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, அவர்கள் எதிர்பார்க்கறதை விட நீ அதிகமாக செய்ய அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர்களுக்கு கொடுக்குறாரு. இதுலேருந்து என்ன வருது அப்படின்னா, இதன் மூலம் முன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ அதற்கு மேல் செயல்பட நீ எப்பொழுதும் ஆயத்தமாய் இரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. இதைத்தான் நாம் நம்மளோட இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதில் வந்து அது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்வார்கள். ஏன்னா அது வந்து அவங்களோட குணாதிசயம். வந்து அவர் என்ன பண்ணுறாங்க, கடவுளே அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாருன்னு தெரியல. எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து எங்கள் காம்பவுண்டில் ரொம்ப குடியிருந்தது, அந்த இறந்துட்டாங்க, வந்து அச்சம்மான்னு சொல்லுவாங்க. சின்ன நம்ம என்ன பண்ணுவோம், செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கூணு விழுந்துருச்சு, கூணு விழுந்தாலும் என்ன பண்ணும், யார் எந்திரிக்க முடியாது, நம்ம எந்திரிக்கும், எல்லா வேலையும் செஞ்சிடும், தண்ணி எடுக்கும், என்ன செய்யும், எல்லாரும் காம்பவுண்டுக்காரன்னு சொல்லுவாங்க, அச்சம்மா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லை, அந்த அம்மா என்ன பண்ணுங்க, இழுத்து போட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த போகிற எது இழுத்து போட்டு வேலை செய்கிறதுல யார் வந்து நமக்கு வந்து மார்க் கொடுத்தோம்னா யாருக்கு அது அதிகமாக கொடுக்கலாங்க, லேடிஸ் தான் கொடுக்க முடியும். அப்போ அதுபோல நம்மளுடைய இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, உன்னோட 1 மைல் தூரம் வா அப்படின்னு ஒன்று சொன்னால் அவனோட 2 மைல் தூரம் போனது யார் அப்படின்னீங்கன்னா, நம்மளோட இதில் பார்க்க போகிறதுல முதல் யாருன்னா ரூத்து. ரூத் வந்து மோவாபிய பெண்ணு. இவங்க எல்லாருமே யூதா தேசத்திலிருந்து மோவா தேசத்துக்கு போயிடுறாங்க. மோவா தேசத்துக்கு போன பின்னாடி ரூத்தோட கணவர் அங்கே இறந்து போயிடுறாரு. இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னோட 2 மகன்களுக்கும் அங்கே வந்து மோவா தேசத்தில் இந்த அம்மா வந்து பெண் எடுத்துக்கிறாங்க. பெண் எடுத்ததுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியல. திரும்ப என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, இந்த 2 கணவரை இறந்து போகிறார், திரும்ப தன்னுடைய பிள்ளைகளும் இறந்து போயிடுறாங்க. அப்போ நகோமி வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து நிறைவாக நான் மோவாப் தேசத்துக்கு வந்தேன், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், வெறுமையாக நான் திரும்பி செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே என்னை வந்து நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை வந்து கசப்பா இசையனுடைய வாழ்க்கையில் என்னை மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த அம்மா வந்து என்னது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னுடைய மருமகளை பார்த்து நீங்க வந்து என்ன பண்றாங்க, நீங்க திரும்ப உங்க ஊருக்கே நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி வாசல் சொல்றது. அப்போ இனிமே வந்து நீங்கள் வந்து கட்டிக்கொள்வதற்கு நான் இன்னும் ஒரு பிள்ளையை பெற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க 2 பேருமே திரும்ப உங்க ஊருக்கே போங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அது 2ல வந்து யாரு திரும்ப போயிடுறா, இருக்கு ஒரு நிமிஷம், ஒருபால் போயிடுறாங்க. அவளை நகோமி முத்துமிட்டு போய் விடுகிறாரத பார்க்குறோம். பாருங்க 14ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள்.
அப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ 13 வசனம் படிங்க. அதுலையா அது என்ன சொல்லுது? பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். 20 வசனம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அடுத்த வசனம். நான் நிறை உள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். இப்படி என்னம்மா வந்து தன்னுடைய நிலையை வந்து விளக்கி சொல்லுகிறது. சொன்ன உடனே நாம அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவோங்க? இனி இந்த அம்மா வந்து திரும்ப வந்து எங்கே போகிறாங்க? யூதா தேசத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக யூதா தேசத்துலேருந்து தான் வந்து எங்கே வராங்க? மோவாப் தேசத்துக்கு வராங்க. மோவாப் தேசத்தில் வந்து இந்த 2 மருமகளுக்களையும் அவங்க வந்து கட்டி கொடுக்குறாங்க. கட்டி கொடுத்ததுக்கு முன்னாடி அவர்கள் என்ன காரணமோ தெரியாது, கணவரும் இருந்து விடுகிறார், பிள்ளைகளும் இருந்து விடுகிறார். இப்படி பின்னாடி இந்த அம்மாவுக்கு வேற இது வந்து ஒரு அந்த அம்மா போன தேசம் ஒரு புதிய தேசம். அங்கே யாருக்கும் இந்த அம்மாவை பற்றி யாருக்கும் தெரியாது, உறவினர்களுக்கு கிடையாது. அப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? இனி நான் இங்கே இருக்கிறது சரியாக இருக்காது, நான் திரும்ப என்னுடைய தேசத்துக்கு போயிடுறேன், நான் அங்கே போய் நான் வாழ்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து திரும்ப போகிற சமயத்தில் தன்னுடைய மருமக்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, என்ன பண்ணுங்க நீங்கள், ஆமாம் நீங்கள் வந்து வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் திரும்ப உங்கள் வீடு உங்கள் ஊருக்கே போயிருங்க, நீங்கள் போயிருங்கன்னு சொல்லும் போது அதில் வந்து ரூத் என்ன பண்ணுறாங்க, முடியவே முடியாது, நான் வந்து ஆமாம் உங்களோட தான் இருப்பேன், நான் வந்து உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. 16 வசனம் பாருங்க. உண்மை பின்பற்றாமல் விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எப்படி அந்த அம்மா அந்த இடத்துல எப்படி முடிவெடுத்துன்னு தெரியல. நாம இருந்தா அப்படி எடுக்குமா? ஏன்னா இந்த அம்மாவுக்கு வயசாயிருச்சு. நீ அடுத்தது இங்கே அங்கே யாருக்கு இந்த அம்மாவுக்கு யாருக்கான்னு தெரியாது. போற இடத்துல போற தேசம் இந்த பொண்ணுக்கு புது தேசம். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த நாமளே என்ன முடிவு பண்ணுவோம்? கண்டிப்பா இந்த அம்மாவுக்கு ஒரு முத்தத்துக்கு, நவமிக்கு வந்து ஒரு முத்தத்துக்கு மேலே என்ன பண்ணுவோம்? நம்ம 2 முத்தத்தை கொடுத்து, சரிம்மா நீங்கள் இப்படி போங்க, நான் இப்படியே போகிறேன், நாம் என்ன பண்ணுவோம்? நமக்கு எந்த இது நமக்கு ரூட் எது கிளியராக இருக்கோ அதே தான் எடுப்போம். ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுங்க, இல்லை நான் உங்கள் கூட தான் வருவேன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்து இந்த அம்மா கூட வந்துருச்சு. வந்தவுடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பெத்லஹேமுக்கு வந்துடுறாங்க. இப்போ வந்து யாரை நம்பி வந்தா? ரூத்து மாமியார் நம்பி தான் வந்துருச்சு. இப்போ வந்து நாம வரோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், நான் வந்து இப்போ நான் திருப்பூர் தான் போகிறேங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நானும் அங்கே தான் வரேங்க, நானும் வரேன் அப்படின்றாரு. நம்ம கூட இன்னொருத்தர் வந்துடுறாரு. அப்போ நான் என்ன நம்பி யார் வரா? இன்னொருத்தர் வராரு. நான் அங்கே போயிடுறோம். போனதுக்கு பின்னாடி போன இடத்துல நான் அவருக்கு செய்வேனா, அவர் எனக்கு செய்வாரா? கூட்டிட்டு என்னை நம்பி தான் யார் வரா? வராங்க. வந்தவொடனே என்ன பண்ணாங்க, நான் தான் என்னாச்சு, என் கூட இவர் தான் என்னை நம்பி வந்திருக்காருன்ட்டு நான் தான் என்ன பண்ணியிருக்கணும், அவருக்கு இருங்க நம்ம டீ இதை சாப்பிடுவோம், இல்லை இருங்க நம்ம பக்கத்தில் தான் நம்ம ஒரு தெரிஞ்ச வீடு இருக்குது, அதுக்கு போல மொட்டைப்படியில் ஒரு சின்ன ஹால் இருக்குது, அங்கே தங்கிட்டு கூட காலை கொடுப்போம், நாம தான் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். ஆனால் போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, நகோமியை வந்து அங்கேயே இருக்கு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வயலுக்கு போய் எதா இருக்கான்னு பார்க்குறேன்னு நம்ம இந்த பொண்ணு போகுது. நமக்கு அந்த ஊரை பற்றி தெரியாது, எதை பற்றி தெரியாது. ஆனால் என்னங்க, தேவன் கண்டிப்பாக எனக்கு ஏதோ ஒரு வழியை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, இந்த அம்மா தான் வந்து எதாச்சியாக அங்கே பொறுக்க போகிறது, வயலுக்கு போகிறது. வயலுக்கு போய் ஏதாவது தானியம் கிடைக்குமான்னு பார்க்க போகிறது. தானியம் கூட என்ன செய்ய, நாங்கள் அங்கே கொட்டி வச்சுட்டு அள்ளிட்டு வரல, அங்கே அறுக்கிறதுலே சிந்துகிறதை பொறுக்கணும். அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வீட்டில் சமைக்கும் போகும்போது ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க, அரிசி எடுக்கும் போது கொஞ்சம் சிந்திருச்சுன்னா நம்ம எத்தனை பேர் அந்த அரிசி பொறுக்கிறோம்? என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தான் சிந்திருக்குது அப்படியே சீமரில் கூட்டி ஓரம் தள்ளிடுவோம். ஏன்னா நமக்கு எதுக்கு சங்கடம், அது பொறுக்கிறதுக்கு சங்கடம். அந்த அரிசியை வந்து இத்தனைக்கும் அது என்னச்சுங்க க்ளீன் பண்ணி வந்தது இல்லையா, நீ அடுத்தது தட்டுக்கு வர வேண்டிய லெவலில் இருக்கும். ஆனால் அதையவே நாம் என்ன பண்ணுறதில்ல,
அதை பொறுக்கிறதுக்கு சங்கடம். அப்போ நீங்கள் வந்து ஒரு 2 பேர் ஒரு சாப்பிட்றது அப்படின்னா அந்த வயலில் வந்து இந்த வயலில் போய் பொறுக்கணும்னா எத்தனை பொறுக்கணும்? அப்போ தான் இந்த பொண்ணு போகுது. அந்த பொண்ணு போய் பொறுக்கிட்டு இருக்குது. பொறுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. யார் எதாச்சியாக பார்க்குறாரு. அது யார் அப்படின்னு பார்த்தா போவாஸ் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? இவர் சாயந்தரமாக வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலையில் முடிஞ்சுன்னு வச்சுங்க. சரி, என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு போவாஸ் வந்து வயலுக்கு வராரு. வரும்போது தான் கேட்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், இந்த பொண்ணு மோவாபிய பெண்ணு எப்போருந்து பொறுக்கிறான்றா, காலையிலேருந்தே பொறுக்க ஆரம்பிச்சுக்கிறா, இவனு சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்றான். அப்போ கூப்பிட்டு விசாரிக்கும் போது என்னன்னு தெரியுது, நகோமியோட வந்த பொண்ணு அப்படின்னு தெரியுது. நகோமியோட வீட்டுக்காரருக்கு வந்து இவர் சொந்தக்காரர், இந்த வயலை வச்சிருக்கிறவர். அப்புறம் எல்லாம் விசாரிச்சுட்டு என்ன பண்றாரு, அந்த பொண்ணை எடுத்துக்கொள்வதற்கு வேணும்னு நீங்க கொஞ்சத்தை சிந்த விடுங்கன்றாரு. அப்ப பாருங்க, உன்னை விட்டு தேவன் எதிர்பார்க்க. இப்ப இந்த பொண்ணு என்னச்சுன்னா, தனக்கு நமக்கு எங்க வசதியா இருக்காங்க தான் நம்ம போவோம். ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுங்க, ஆனா இல்ல, அதாவது வந்த இடத்துல யாரு இவங்க இந்த அம்மாவுக்கு விசாரிப்பு காரியம் செய்யணுமோ அதை விட்டு போட்டு யாரு முன்னாடி போய் செய்யறான், மருமக போய் செய்யுது. இதை வந்து இதை தேவனை வந்து எப்படி பார்க்கறதுனா, அதான் சொல்றது. அதாவது அந்த புதிய ஏற்பாட்டில் கொடுத்த வசனம், உன்னோடய வரக்கு 1 மைல் தூரம் வளம் வந்த பண்ணினா நீ என்ன பண்ணு, 2 மைல் தூரம் போயிட்டு எதிர்பார்த்த தேவன் தன்னிடத்துல எதிர்பார்த்ததை காட்டிலும் என்னச்சு ஒருபடி மேலே போய் இந்த பெண்ணு செய்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அது கர்த்தருடைய கண்ணில் தயவு கிடைக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நான் கர்த்தரை எதிர்பார்த்த அளவுக்கு நான் செஞ்சிருக்கிறேங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம். நான் சொன்ன விஷயத்துல நான் செஞ்சு கர்த்தரை என்ன இடத்துல எதிர்பார்த்துருக்கிறாரோ அந்த விஷயம் வரைக்கும் இன்னைக்கு நான் வரைக்கும் சரியா செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஆனா நமக்கு என்ன தேவன் சொல்லிக்கிறாரு, அதை பத்தாது எதிர்பார்ப்பை மிஞ்சியும் நீ செய்யணும் அப்படிங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதே தான் அந்த நீ உன்னோட ஒரு மைல் தூரம் போன வர சொன்னா நீ 2 மைல் தூரம் போயன்னு சொல்றாரு. அவன் எதிர்பார்க்கறது 1 மைல் தூரம் தான். ஆனா நான் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு, 2 மைல் இல்லை. அதாவது ஒரு வசனம் சொல்கிறாரு, உன் சகோதரன் உனக்கு விரோதமா இது பண்ணிட்டான், அவனை எவ்வளவு தூரம் பண்ணிக்கணுன்றாரு. 7 முறைங்கிறது என்ன அர்த்தம்? அதுக்கு அவன் வந்து அப்படிதான் இருப்பான். நீ என்ன பண்ணு, மன்னிச்சுட்டே இருந்தா. அதுக்கு 7 70 முறைனா 7 × 7 49, 49 × 70 எவ்வளோ வருதுன்னு தெரியல. அவ்வளோ தூரம் கூட்டி போட்டு நம்ம வந்து கணக்கு வச்சு ரவுண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு இப்படி பண்ணிட்டான் ஒன்று ரவுண்ட் அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு வர்றதில்ல. அதை தான் இங்கே சொல்றாரு, உன்னோட கூட 1 மைல் தூரம்ங்கிறது 2 மைல் தூரம் போ அப்படின்னா நம்ம கரெக்டாக இன்னும் 2 மைல் தூரம் கணக்கு வச்சு போறதில்ல. தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறதை காட்டிலும் மிஞ்சி செயல்படணுங்கிறத தேவன் அங்கே எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் ரூத் அங்க பண்ணிச்சு. பாருங்க 8ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்க. அப்படின்னு ஊழியக்காரன் சொல்றான். சொல்லுங்க. காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறார், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் பெண்களுடைய கூடவே இரு. அவர்கள் அறுப்பதற்கு வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களண்டைக்கு போய் வேலைக்காரன் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றார். போதுமானது. இதுக்கப்புறம் என்னதுன்னா, நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த தனக்கு சாப்பாட்டை கொடுத்ததுல அதையும் யாருக்கு நம்ம எடுத்துட்டு போகுது, மாமியாருக்கு எடுத்துட்டு போகுது. அந்த கோதுமையை எடுத்துட்டு போகும். அவர் சாப்பாடை கொடுத்ததையும் எடுத்துக்கிட்டு யாருக்கு போயிடுச்சு, மாமியாருக்கு போச்சு. ஏன் இந்த கோதுமை மட்டும் கொண்டு போயிட்டு நாங்கள் ஏதோ பண்ணிக்கிறோன்னு போக வேண்டியதானே. அப்படி ஒரு நல்ல ஒரு கேரக்டரா இருந்த ரூத் தான் யாரு, இந்த வகையில் தான் இந்த வம்சத்துல இயேசு கிறிஸ்து வர்றாரு. இந்த பெண் மோவாபிய பெண், புறதேசத்து பெண். ஆனாலும் தேவ கட்டளைக்கு பயந்து தேவன் எதிர்பார்த்ததை காட்டிலும் மிஞ்சி செயல்பட்டதுனால என்னாச்சு, தாவீதோட கொள்ளுப்பாட்டி தான் இந்த ரூத். தாவீது யாரு, தாவீதோட குருடன் என்னன்னு கூப்பிடுறாரு இயேசு கிறிஸ்துவ, தாவீதின்
குமாரனே. அந்த தாவீதோட கொள்ளுப்படி தான் இந்த ரூத்து. இப்போ பாருங்க, நாம் ஒரு விஷயத்தை அதாவது இப்படி சொல்லியிருக்காரு, இப்போ வசனத்தை இப்படி இருக்கா, ரைட், ஓகே, இப்படின்னு செய்யறது காட்டிலும் அதை காட்டிலும் அதிகமாக செயல்படும் போது தேவன் நம்மளை எங்கே கொண்டு வைக்கிறாருன்னு பாருங்க. இந்த பொண்ணுக்கு வந்து ஊர் தெரியாது, உலகம் தெரியாது, புதுசு வாலிப பெண்ணு, தன்னை நம்பி வரான்னு வந்து நகோமிக்கு ஒரு பயம். இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் எப்படி நான் காப்பாத்துறது, நான் என் கூட ஆண் பிள்ளைகள் இல்லையே அப்படின்னு சொல்லி வராங்க. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சொந்த ஊருக்கு வருது. வந்த இடத்துல என்ன பண்றாங்க, தேவன் அதிசயிக்க விதமாய் அவர்களை வந்து ஆசீர்வதிக்கிறாரு. ரூத்து எதிர்பார்த்ததை காட்டிலும் செயல்பட்டதுனால என்ன ஆகுதுங்க, போவாச திருமணம் பண்ணிக்கிறாரு. அங்க வந்து பாருங்க, படிங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானால், அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றார். ஓகே, இது ஆமா 17 வசனம் பாருங்க. ரூத் 4:17. ரூத் 4ஆம் அதிகாரம் 17 வசனம். நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் மகன். தகப்பன் தாவீதோட தகப்பனோட தகப்பன். அப்ப இந்த அம்மா யாருங்க, கொள்ளுப்பாட்டி, தாவீதோட கொள்ளுப்பாட்டி. அப்போ என்ன நம்ம நினைக்கிறோம், நம்ம சரி வசனப்படி தானே சொல்லியிருக்கு, இது இப்படி நடந்தால் பார்த்தா தான் நமக்கு அப்படின்னு இல்லை. ஆனால் தேவன் என்ன செய்கிறாருங்க, வசனத்தை தாண்டியும் நாம் செயல்படுகிறாங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கிறாரு. அந்த கேரக்டர் நம்மகிட்ட இருக்குன்னு பார்க்குறாரு. இரண்டாவதாக ஒரு ஆளை பார்ப்போம். நம்ம யாருனாவது ஒரு பெண்ணு தான். யார் அப்படின்னா ரெபக்காள் தெரியும் உங்களுக்கு. விசுவாசின் தந்தையாக ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனுக்கு பெண் கொள்கிறதுக்கு தன்னை ஊழியக்காரன் இடத்துல சொல்கிறாரு. ஊழியக்காரனும் எப்படின்னா அவனும் வந்து ஏன்னா ரொம்ப நேர்மையானவன், தேவனுக்கு பயந்தவனுமாக ஒரு ஊழியக்காரன். அப்போ ஒரு சட்டத்தண்டங்களை கொடுத்து, நீ என்ன பண்ணு, நீ வந்து என்னுடைய தேசத்தில் போய் இன்னத்தார் இடத்துல நீ பெண் கொள்ள வேண்டும்னு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னீங்கன்னா, லேட் ஆச்சுன்னா சாரால் வந்து அப்படி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? ஏற்கனவே என்ன பண்ணிச்சுங்க இந்த அம்மா, கொஞ்சம் வந்து தேவனோட இதுலேருந்து ஆசீர்வாதம் வருவதற்கு தாமதமான உடனே அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் ஒரு குழப்பம் உண்டாக்கி இவன் பசங்க 2 பேருக்கும் அடித்தடி ஆகிற அளவுக்கு போய் அப்புறம் கடைசியில் இந்த அம்மா போய் பஞ்சாயத்து பண்ணி திரும்ப என்ன பண்ணிச்சுங்க, பிரித்து விட்டதுனால என்ன பண்ணிட்டாரு இவர், இனிமேல் நம்ம வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு என்ன பண்ணுறாருங்க, டக்குன்னு வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்போ என் பையன் பெரியவனாயிட்டான், இவனுக்கு நான் பெண் கொள்ள வேண்டிய இடம் வந்துருச்சு, நான் வந்து இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, வேலைக்காரனை கூப்பிட்டு டக்குன்னு, இல்லை நீ வந்து என் தேசத்துக்கு போயிட்டு அங்கே போய் பெண் கொள்ளு, நீ சும்மா போகாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருங்க. ஆமாம் பாருங்க, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிங்க, 2 to 10. ஆதியாகமம் 24. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கும் தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலே ஆகில், அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு
நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்துக் கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் நாகாருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் படிங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, இவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு சட்டத்திட்டம் தான் கொடுக்குறாரு. யாருக்கு? தன் ஊழியக்காரனுக்கு. என்ன பண்ணு, நீ வந்து என் தேசத்துக்கு தான் போகணும், என் இடத்துக்கு தான் போகணும், அங்கே போய் என்னுடைய மகனுக்கு ஈசாய்க்கு நீ பெண் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டத்தை ஒரு இடத்துல கொடுக்குறாரு. கொடுத்துட்டு 10 ஒட்டகங்களும் கொடுக்குறாரு. 10 ஒட்டகத்தில் என்ன பண்ணுறாருங்க, நிறையா பரிசு பொருட்கள், நிறையா தங்கம் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் ஏற்றி கொடுக்குறாரு. இவரும் போகிறாரு. போய் போகிற வழியில் என்ன ஆகுது, அதாவது நீங்கள் வந்து இது வந்து இவங்க ஊர்லேருந்து இந்த மெசபத்தோமியா நாகூர் ஊர் போகிறாங்க இல்லையா, இவங்க ஊர்ல இருந்து இந்த மெசபத்தோமியா நாகூர், அந்த நாகூர் ஊருக்குங்கிறது வந்து ஏறக்குறைய 435 மைல். 435 மைல். எதில் போகிறார்? குதிரையிலே போனார். ஒட்டகம் எப்படி போகுங்கிறது அன்புக்கு தெரியும். எவ்வளோ வேகமாக போகுங்க, பார்த்துருக்கீங்களா அது? இவர் நினச்சி பாருங்க, இவர் ஒட்டகத்தில் அத்தனை சாமானத்தை எடுத்துக்கிட்டு தண்ணியும் எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஒட்டகத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து தன்னுக்கு வந்து ஸ்டாக் பண்ணுறக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சாப்பிட்ற மாதிரியே அதுக்கும் வந்து தண்ணீரை சேகரிப்பதற்கு ஒரு பெரிய பை இருக்குது. அந்த காலத்துலலாம் அந்த எங்கே நீ உயிரே பிழைக்க முடியாது அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டத்தை கொன்று ஒட்டகத்தோட அந்த நீர் சேகரிக்க பையிலிருந்து எடுத்து இவர் தண்ணியை குடிச்சு கொண்டு தப்பிச்சு வந்தவர்கள்லாம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி 435 கிலோமீட்டர் வந்து ஏறக்குறைய போகணும். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 700 கிலோமீட்டருக்கு வந்து 700 கிலோமீட்டர் பக்கம் வருது. அதை வந்து நம்ம சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒட்டகம் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் பயணிக்கும்? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க, ஒரு 25 மைல் போகுமா. 25 மைல் வந்து நடக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு 25 மைல் போகும் அப்படின்னு சொல்லி கணக்கிடுறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒட்டகத்தையும் கூட்டிக்கிட்டு இந்த பொருளையும் எடுத்துக்கிட்டு ஆபிரகாம் தேசத்திலிருந்து இந்த மெசபத்தோமியா தேசமாகிய நாகூருக்கு போய் சேர்றதுக்கு ஏறக்குறைய 18 நாள் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. 18 நாள், 20 நாள்னு வச்சுக்குவோம். 20 நாள் என்ன பண்ணுறாருங்க, இந்த பாலைவனத்திலேயே பிரயாணம் பண்ணி ஒட்டகத்தில் ஏறி வந்து போய் எவ்வளோ டயர்டாக இருக்கும் பாருங்க அங்கே. ஆனால் போன இடத்துல அவரும், அதனால தான் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து தன்னிடத்திலே மிகவும் ஆபிரகாம் இருந்தார் இல்லையா, உண்மையுள்ள நல்ல விசுவாசம் உள்ள அந்த நல்ல நேர்மையுள்ள அப்படிங்கிற அந்த ஒரு இதை கொடுத்து தான் அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான் அனுப்புறாரு. ஏன்னா எந்த நேரத்துலையும் இவர் வந்து என்ன நினச்சிக்காரு, போய் 18 நாள் ஆகி போச்சு, திரும்ப அங்கே போய் இன்னும் அலைஞ்சு பிடிச்சி நம்ம உட்காந்து மரத்தடியில் போகிறோம், யாராவது வராங்களா பார்ப்போம், இல்லையா நான் அங்கே போனேன் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாங்க, இவர் அங்கே வெயிட் பண்ணி அங்கே என்ன பண்ணுறாரு, இந்த ஊழியக்காரன் வேண்டுதல் செய்கிறார். படிங்க மேற்கொண்டு அந்த ஆதியாகமம் 24 படிச்சிங்களா? எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ வேண்டுதல் செய்யறான். அதான் எஜமானுக்காக யார் வேண்டுதல் செய்யறா பாருங்க, வேலைக்காரன் செய்கிறான். நாம ஒன்று போய் நான் நடக்காட்டி போட்டு போனா சார், அது போனால் நடக்கலைங்க சார், நடக்கலைங்க சார், அதெல்லாம் தெரியலிங்க, நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்றோம் நம்ம. ஆனால் இவர் போன இடத்துல என்ன ஆகுது, தன் எஜமானுடைய வேலையை நடக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, வேண்டுதல் செய்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்துக்குங்க, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அனுபவம். ஏன்னா ஏற்கனவே மனைவியின் பேச்சை கேட்டு தான் பட்ட துன்பம் போதும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, இனிமேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன பண்ணணுங்கிறாரு, கரெக்டாக எடுத்து வைக்கணும். இல்லைன்னா நான் திரும்பவும் என் பையனும் மாட்டிக்கும் அதே மாதிரி பிரச்சனை இல்லை. அதனால என்ன பண்ணுறாரு, அடுத்த எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு அருமையான ஒரு ஆளை அனுப்புகிறார். எங்க அனுப்புகிறார், தன்னுடைய பெண்புக்க கொள்கிறார். அங்க போன இடத்துல என்ன பண்றாரு, இவர் ஜெபம் பண்ணிக்கிறார், கர்த்தாவே என்னுடைய எஜமானுக்கு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறார். மேல் படிங்க. இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே
நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்ததும். போதுமானது. அதாவது ஒட்டங்களுக்கு உமக்கும் அந்த வசனம் படிங்க. நான் சொல்லும்போது ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ என்று சொல்லும் அப்படின்னு சொன்னா அதுதான் ஹிண்ட். அப்படின்னு யாரு அந்த எந்த பெண்ணு சொல்லுதோ அந்த பெண்ணு தான் நான் வந்து செலக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருங்க, தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அப்படி சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி காரியம் நடக்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் குடிக்க உன் குடத்தை அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாவோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி துறவில் இறங்கி நிரப்பிக் கொண்டு மேலே ஏறி வந்தோம். அப்ப என்ன அர்த்தம்? அது இறக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப இறங்கிதான் எடுத்தாகணும் கூட தண்ணி. அப்ப அப்படிங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றார். இவன் கேட்கறது என்ன சொல்ற? கேட்க மட்டும் தான் செய்யறாரு. அந்த பெண் என்ன செய்து பாருங்க. அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தார். கொடுத்த பெண் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீர மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டங்களுக்கு எல்லாம் கொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தார். அன்புக்கு தெரியும், ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்? அதிகமாக குடிக்கும். ஏறக்குறைய 70 ஒரு அது என்னன்னா அது கெப்பாசிட்டி கடவுள் அந்த மாதிரி படைச்சிருக்காரு. ஏன்னா பாலைவன கப்பல்பாங்க இல்லையா, உங்களுக்குலாம் தெரியும். ஒட்டகம் வந்து பாலைவன கப்பல்னு அது பாட்டுக்கு தண்ணி எடுத்து குடிச்சிருச்சுன்னா அது பாட்டுக்கு கிலோ கணக்காக நடந்து போகும். அப்போ ஒரு ஒட்டகம் ஒரே நேரத்தில் ஏறக்குறைய 60-70 லிட்டர் தண்ணி குடிக்கும். இப்போ இவர் வந்து இந்த ஊழியக்காரன் எலியேசார் வந்து எவ்வளோ குடி, நம்ம வந்து இதில் ஒரு முக்கால் குடிக்கலாமா? நம்ம ஒரே நேரத்தில் எவ்வளோ தாகமாகி போச்சு, பயங்கர தாகத்தோட வரும். அதிகபட்சம் இந்த ஒரு குடிச்சிடலாம், 3/4 லிட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இதை தான் நம்ம குடிக்க முடியும் இல்லையா? இது குடிச்சிடலாம். இது நம்ம குடத்துலேருந்து ஊற்றினா குடிச்சாப்பா அப்படின்னு மூஞ்சி ஏதோ கொஞ்சம் வச்சுக்கலாம். ஒட்டகம் எப்படி குடிக்கிங்க? ஊத்த ஒரு ஒட்டகத்துக்கு இன்னைக்கு வந்து இப்போ வீட்டில் உட்காந்து பக்கத்துல இருந்து இப்போ இந்த டம்ளர் எடுன்னா யாரும் எடுத்துறாங்களா? டம்ளர் எடுக்க நீங்க தான் போகணும். டம்ளர் எடுன்னு சொல்லி இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு யாரும் வரலன்னா நீங்களே தான் போய் டம்ளர் எடுத்து நீங்களே குடிச்சுக்க. அதுக்கு சொல்லாம இருக்கிறது மேல். ஒன்று சொல்லி அதை மனக்கசப்பாகி ஏன் பக்கத்தில் தான் நீங்க போய் எடுக்க மாட்டீங்களான்னு கேட்டு அது ஒரு ரகலையாகி அதனால என்ன வச்சுக்க பெரும்பாலும் இன்னைக்கு நாமளே நம்ம வேலையை செய்து கொள்கிறோம். அப்படிதான் இருக்கு இன்னைக்கு சூழ்நிலை. இந்த பொண்ணு அவருக்கு ஊத்தினதும் இல்லாம 10 ஒட்டகங்களுக்கும் எடுத்து வார்க்குது. எப்படி இங்கே பைப் போட்டுச்சா? மோட்டார் பைப்பு இல்லை ஏதாவது ஒரு அணை மாதிரி இருந்து அதை கடை பண்ணி தூக்கி விட்டா அங்கிருந்து தண்ணி கூட ஓடி வர மாதிரி ஏதாவது இருந்ததா? இல்லை அங்கே அந்த அந்த தொட்டிலேருந்து இந்த தொட்டிக்கு ஊத்துச்சா? எப்படி ஊத்துச்சுங்க இந்த பொண்ணு? துறவிலே இறங்கி அதை குடத்துல எடுத்துக்கொண்டு மேலே கொண்டு வந்து ஊற்ற வேண்டும். எத்தனை பேருக்கு ஊற்ற வேண்டும்? 11 பேருக்கு ஊற்ற வேண்டும். அதில் மனிதன் ஒருவன், ஒட்டகம் 10 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் நீங்களே போட்டுங்க. ஒரு ஒட்டகம் 50 லிட்டர் குடிக்கும். 10 ஒட்டகம் 500 லிட்டர் குடிக்கும். 500க்கு நீங்க எப்படி சமைப்பீங்க? 500 லிட்டரை எலியேசர் யாருன்னு நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இதுதான் அந்த தேவன் எதிர்பார்க்கிற கேரக்டர். அதாவது ஒரு செயலை வந்து
இப்போ பொத்தாம் பொதுவாக செய்கிறதுக்கும் மனமும் வந்து இப்போ காரியம் இப்படி செய்யணும் அப்படின்னு செய்றீங்க பார்த்தீங்களா, அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை தான் புதிய ஏற்பாடு சொல்றார். உன்னோட 1 மைல் தூரம் மனம் வந்த நீ என்ன பண்ணு, 2 மைல் தூரம் போ, நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறார். புதுசாக ஒன்று சொல்றாரு. நீ அப்படி கிடையாது, இனிமேல் புதுசு சட்டம் இதுதான் உங்களுக்கு. 1 மைல் தூரம் இல்லை, ஒன்று சொன்னா நீ வந்து என்ன பண்ணு, 2 மைல் தூரம் போன்றாரு. இந்த பொண்ணை என்ன பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி ஐயா நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா 10 ஓட்டத்துக்கு கூட்டு வந்துக்கிறீங்க, நான் அதுக்கு சேர்ந்து ஊத்துறதுக்கு என்னால முடியாது, நான் இந்த தண்ணி அள்ளிட்டு நான் என்ன பண்ணும், நான் என் வீட்டுக்கு போகணும், அத்தனை வேலை இருக்கு அப்படின்னு எதுவும் சொல்லிச்சா? ஆனா இவர் வேண்டனது என்ன இல்ல, அதை 14 வசனம் பாருங்க, ஆதியாகமம் 24:14 பாருங்க. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் போதும். என்ன சொன்ன போதும், சொன்ன போதும், அவ்வளவுதான். நீ சொன்ன இப்ப நீதாமா வாமா டக்குன்னு ஒட்டக்கத்திலே உங்க அப்பா எப்படி இருக்கு, வா போவா, உங்க அப்பாட்ட உடனே கேட்கணும், எனக்கு வந்து என்னோட எஜமான் சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து கடத்தலத்தில் வேண்டி இருக்கிறேன், இதுதான் ஹிண்ட்னு கொடுத்துருக்காரு, சொன்னபடியே தான் நீ செஞ்சிருக்கிற, அதனால நீ மட்டும் சொன்னா போதும், நீ எதுக்கும் போக வேண்டாம், நீ நில்லு, நீ வா ஏறு அப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கலாம், அதுக்கு வந்து அப்படின்னு இருக்கலாம். ஆனா என்ன பண்ணிச்சு இந்த பொண்ணு, சொன்ன அதாவது செய்யணுங்கிறதே இவர் வேலை. அதாவது இவர் என்ன பண்ணிருக்கணும், சொல்லி அதன்படி செய்கிற பெண்ணை என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு நான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி இவர் பண்ணிருக்கணும். ஆனா என்ன இவர் என்ன பண்ணாரு, அதுக்கு செயல் வரைக்குமே போகல. இவர் என்ன அப்படியும் சொல்ற பொண்ணு தான் நான் வந்து கூட்டிட்டு போவேன்னு முடிவு பண்ணி போறாரு. ஆனா வெறும் சொல்லியிருந்தாவே என்ன ரபகாலுக்கு போதும். ஆனா என்ன பண்ணிச்சு இந்த பொண்ணு, செஞ்சிருச்சு, செய்து காமிக்குது. அது நினைச்சு பாருங்க, இறங்கி ஒரு 10 ஒட்டகத்துக்கு தண்ணி எடுத்து ஊத்துறது யாருன்னே தெரியாது. ஏன்னா ஆண்டவனேன்னு கூப்பிடுது இந்த பொண்ணு அவரை, என்ன ஆண்டவனே நீ உம்முக்கும் மாறுப்பேன் உங்க ஒட்டகத்துக்கும் அப்படின்னு சொன்னது மட்டுமே இல்லாம என்ன நினைச்சாரு, இது உங்கள் உதடுகளோ என்னை கனம் பண்ணிக்கிறது, உங்கள் இருதயமோ தூரமாய் இருக்கிறதுங்கிறது. நம்ம வந்து என்ன ஆச்சுங்க, அன்பே மானே தென்மானே பொன்மானேன்னு எல்லாம் என்ன ஆச்சுங்க, அன்பா பேசுறதே ஒழிய நம்ம தேவன் எதிர்பார்க்கிற செயல் நம்ம கிட்ட இருக்குதா, அவர் எதிர்பார்க்கறதை காட்டி மிஞ்சி செயல்படுகிற நிலையில் இருக்கிறோமா நம்ம? இல்ல. நம்மகிட்ட அவர் இப்ப என்ன சொல்றோம்னா, அவர் எதிர்பார்க்கறதே நம்ம செய்யறது இல்ல. இனி எங்க அவர் எதிர்பார்க்கறதை மிஞ்சி நம்ம செய்யறோம்? இல்ல. அதுதான் தேவனுக்கு எதிர்பார்க்கிறாரு. நான் அவரை மிஞ்சி எதிர்பார்க்கிறாரு நம்மகிட்ட. நான் சொன்னது மட்டும் இல்ல, அதை காட்டிலும் நீ செயல்படுகிறவனா இருக்கிறாயான்னு சொல்லி பாக்குறாரு. அதுக்குதான் அந்த அம்மா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் பாருங்க. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். யாருக்கு இது ஆசீர்வாதம்? ரெபெக்காளுக்கு. மிதமிஞ்சி செயல்பட்டதுக்காக ரெபெக்காளுக்கு நீ கோடாகோடியாய் பெருகுவாயாகன்னு போன எலியேசருக்கு ஆச்சரியம். 21ஆம் வசனம் பாருங்க. அதுல 21ஆம் வசனம் பாருங்க. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்படுறான். அவங்களுக்கு வேலைக்காரங்க நிறைய இருக்காங்க. ஏனையா எலியேசருக்கு அங்க வந்து தன்னுடைய ஆபிரகாமுக்கு வேலைக்காரர் இருக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி இவன் வந்து ஒரு பெண்ணை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த பெண்ணு நடந்து கொள்கிறாள். நடந்து கொண்ட நிமித்தம் என்ன ஆசீர்வாதம் வருது, நீ கோடியாய் பெருகுவாயாக. ஏன்னு நினைச்சுங்கன்னா, எதிர்பார்த்ததை காட்டிலும் நான் செயல்பாடு இந்த பெண்ணுகிட்ட இருந்தது. அதனால என்னாச்சுங்க, தேவன் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கொடுத்தார். அங்கே பார்த்தோம், ரூத்து பார்த்தோம் இல்லையா, போன இடத்துல அவன் பெரிய ஆஸ்தி உள்ளவன் தெரியுமா உங்களுக்கு. போவாஸ் வந்து அந்த யூதா தேசத்துல மிக ஆஸ்தி உள்ளவன். ஆமா. ஆனா இவங்க நகோமி போய் பார்க்கல. சரி இருப்போம், பொறுமையா இருப்போம்னு வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பொண்ணு தான் அவசரப்பட்டு இல்ல நீங்க இருங்க, நான் போய் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன். இந்த பொண்ணு தான் ஓடுது. ஆனா அந்த தேசம் வந்து நகோமிக்கு பழைய தேசம், ரூத்துக்கு புதிய தேசம். அதே போல ரெபெக்காள் எப்படி செயல்பட்டா பாருங்க, யாருன்னே தெரியாது, வந்து கேட்கறாங்க. ஆனா செயல்பாடு மிதமிஞ்சிய செயல்பாடு. இதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல ஒரு சபையார் செய்கிறாங்க. எந்த சபையார் செய்யறாங்க அப்படின்னீங்கன்னா, அதாவது அங்க பவுலடியார் வந்து ஏறக்குறைய 3 பிரயாணங்களை பண்ணியிருக்கிறார் தன்னுடைய இதுக்காக.
சுவிசேஷத்துக்காக 3 பிரயாணம் பண்ணிக்கிறார். பிரயாணம் பண்ணுகிற போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சபையை ஸ்தாபித்துக் கொண்டே வருகிறார். அந்த ஸ்தாபித்துக் கொண்டே வரும்போது என்ன யூதேயாவிலையும் சபைகளை ஸ்தாபிக்கிறாரு, மக்கோதனியாவும் சபைகளை ஸ்தாபிக்கிறார். அப்ப என்னாச்சு, யூதேயாவில் இருக்கிற ஏழை கிறிஸ்தவர்களுக்கு சில பொருளாதார நன்மைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்கிறதுக்காக என்ன பண்றாரு, இவர்களுக்காக ஒரு சட்டத்திட்டத்தை ஒரு நிதி திட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ரோமர்களது நிருபம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. சரீர நன்மை செய்கிறதுல என்ன செய்யுங்க, கடனாளியாக ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஏழைகள், அங்கே சபையில் இருக்கிற நிறைய ஏழைகள் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து இவங்களுக்குள்ளாக ஒரு திட்டம் முடிவுகிறது. அந்த திட்டத்தில் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க. அது ஒரு சபைக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார்கள். என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் இப்படியாக திட்டமிடப்படுகிறது. ஏழை சபையில் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். போதுமானது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஏழையா இருக்க சபையில் இருக்கக்கூடிய ஏழை கிறிஸ்தவர்களுக்கு இல்லை ரொம்ப இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி இவருக்குலாம் ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது. அப்போ அப்படி திட்டம் தீட்டப்பட்ட போது தான் என்ன ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க இவருக்கு. அதே 2 கொரிந்தியரில் பவுலுடையார் எழுதும் போகும்போது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆனா என்ன நமக்கு சட்டத்திட்டம் கொடுக்கப்பட்டது, நம்ம 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பாத்தீங்களா? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனம். கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். அடுத்தது, நான் வந்திருக்க போது பணம் சேர்க்குதல் உங்கள் இடத்திலே இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து. இங்க இவங்க பவுலடியார் என்ன திட்டம் முடிக்கிறாரு, வாரத்தின் முதல் நாள் வந்த உடனே பணம் சேர்க்க இல்லாதபடிக்கு அவனவன் வரவுக்கு தக்கதாக, வரவுக்கு எவ்வளவு வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எதையாகிலும் நீங்க நம்ம மற்ற சபையில் இருக்கிற ஏழைகளுக்கு நம்ம செய்ய வேண்டும் திட்டமிடப்படுகிறார். ஆனா பவுலடியாருக்கு என்னென்ன திட்டமிடுகிறாரு, உங்கள் வரவுக்கு தக்கதாக அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. ஆனா மக்கதோனியா நாட்டு சபை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அதைத்தான் 2 கொரிந்தியர்ல பாக்குறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் பாருங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரம், ஏற்கனவே உபத்திரம் வேற, அப்புறம் மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். ஏற்கனவே உபத்திரத்தை நம்ம என்னது நமக்கு எப்படி சொல்ல, உபத்திரம்னா நமக்கு எனக்கு நானும் சொல்லுவேன், என்னோட கஷ்டம் தாங்க முடியல, நானும் என்ன பண்ண முடியும், நான் வேலைக்கு போகலைன்னா கூட ஒரு 10 நாள் வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம் இல்லையா? அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? எந்த வேலைக்கும் போகலைன்னா கூட ஒரு 10 நாளைக்கு நான் உட்காந்து சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு என் வீட்டில் இருக்கு. ஆனாலும் நான் என்னன்னு சொல்றேன், எனக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன் நான். ஆனா இந்த மக்கதோனியா சபைக்கு மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமா. இது 2 எப்படி இருக்கும் பாருங்க, நிலைமை பாருங்க, உங்க நிலைமை எப்படி இருக்குது நினைச்சு பாருங்க. நிலைமைய ஏற்கனவே உபத்திரத்துல தரித்திரம், அந்த தரித்திரத்தை எப்படி செயல்பட்டாங்களா? எப்படி சந்தோஷம் வந்துச்சு உங்களுக்கு? எப்படி சந்தோஷம்? அதாவது யோபம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இதெல்லாம் என்ன, கர்த்தரை தான் செய்வாரு. என்னப்பா இது இருக்கு, இவ்வளவுதான் இருக்கா, இதே எடுத்துட்டு போ படிங்க.
தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். போதுமானது. தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் மிஞ்சியும். ஆனா பவுலுடைய எனக்கு என்ன சொன்னது, நான் வரும்போது பணம் சருக்கு இல்லாதபடிக்கு அவனவன் வாரத்தின் முதலாவதோடும் அவனவன் வரவுக்கு தக்கதாக எடுத்து வச்சாவே போதும். பவுலுடைய என்ன சொல்றாரு, உன்னோட வரவுக்கு எவ்வளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சா போதும், நாங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மக்கோத்தனியாடு சபை எப்படி நடந்துக்கிட்டாங்க, தங்கள் திராணிக்கு மிஞ்சி, அந்த மிஞ்சி செயல்படுகிற விஷயத்தை தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். ரெபேக்காள் அந்த மிஞ்சி செயல்பட்டாள், ரூத் அந்த இடத்துல மிஞ்சி செயல்பட்டாள். அதனாலதான் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம். நம்ம இடத்துல நாம அந்த மிஞ்சி செயல்படுகிறோமா? நம்ம என்ன சொல்றோம், நம்ம இருக்கிறதையே நம்ம செய்யறதுக்கு யோசித்து கொண்டு இருக்கிறோம். பல விஷயங்கள் நம்மளால வந்து என்ன பண்றோம், இன்னுமே நம்ம சரி நம்மளுடைய இடத்துல சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா தேவன் அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ கண்ணுக்கு கண்ணு பண்ணுக்கு பண்ணுகிற நீ ஒரு கண்ணத்தை காமிச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு, 1 மைல் தூரம் இல்ல 2 மைல் இல்ல, நாம போக வேண்டியது 10 மைல் கூட இருக்கலாம், 15 மைல் கூட இருக்கலாம். நீ போயிட்டே இருக்கு, நான் எதிர்பார்க்கறதை காட்டிலும் நீ செயல்படுகிறாயாங்கிறதா தேவனுக்கு எதிர்பார்க்கிறார். பாருங்க, வரவுக்கு தக்கதாக தான் சொல்றாரு. ஆனா என்ன பண்றாருங்க அவரு, மிதமிஞ்சி செயல்பட்டதாக மக்கோதய நாட்டு சபையில் பார்க்குறோம். எப்படி அவங்க அப்படி செயல்பட்டாங்கன்னு தெரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு நபரை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். பிலிப்பு, உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த எத்தோப்பிய மந்திரிக்கு போய் சுவிசேஷம் சொன்னவர். ஆக்சுவலாக இவரை வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க, சீக்கிரம் முடித்துக்கொள்ளலாம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சீசனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். போதுமானது. என்னன்னா இந்த பிலிப்பு எப்படி வரானே, 2-3 பிலிப்பு இருப்பாங்க. இந்த பிலிப்பு எப்படி வராரு அப்படின்னீங்கன்னா, எருசலேம்ல வந்து சபை ஆரம்பிக்கப்பட்ட பின்னாடியாக சீசரோட தொகை ரொம்ப பெருகுது. எருசலேம்ல சீசர்கள் தொகை பெருகின போது என்ன ஆகுதுன்னா, உள்ள விசாரிப்புக்காரர்கள் வந்து அதிகமாக இல்லை. குறிப்பாக வந்து எருசலேம் சபையிலேருந்து விதவிகளை வந்து சரியா விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது என்ன ஆகுது, சரி ஒரு ஆட்களை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சபை விசாரிப்புக்காரராக ஒரு 7 பேர்த்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 7 பேர்த்துல தான் இந்த பிலிப்பு, இந்த அப்போஸ்தலர் படிக்கணும், அந்த அதனாலதான் அந்த சொல்லப்படுகிறது இல்லையா. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 7 பேர்ல இருந்து அந்த பிலிப்பு ஒருவர் இல்லையா. அந்த 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க, அந்த 7 பேரில் ஒருவன் வந்துருதா. 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சீசனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். போதுமானது. இங்க பிலிப்பை பத்தி என்னன்னு சொல்லுது, சுவிசேஷகனாகிய பிலிப்பு. எப்படி பரிசாவை இங்க குறிப்பிட்டிருக்காரு பாருங்க. ஆக்சுவலா இவரை வந்து ஏற்படுத்துறதே அந்த 7 பேர்ல எதுக்கு எடுப்படுத்துறாங்கன்னா, அந்த 7 பேர்ல வந்து விசாரிப்புக்காரதான் இவர் வேலை. இவர் வந்து சபையில நடக்கக்கூடிய காரியத்தை வந்து சபை மக்கள் வந்து சரியாக இருக்கிறாங்களா, விதவைகள் சரியாக விசாரிக்கப்படுகிறார்களாங்கிறத பார்க்க வேண்டியதான் இந்த பிலிப்போட வேலை. ஆனா அதையும் தாண்டி பரிசாவினர் என்னன்னு குறிப்பிடாரு இவரை, சுவிசேஷகன். அதையும் தாண்டி நான் செயல்படணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவர் வந்து சுவிசேஷகம் சேர்த்து செய்ய வேண்டிய வேலையை செய்கிறார். தேவன் எதிர்பார்த்ததை காட்டிலும் இன்னொரு விஷயத்தை செயல்படுகிறாரு. இவர்கள் 7 பேர்த்துல ஒருத்தர் தான் அந்த ஸ்தேவான். அந்த ஸ்தேவானை தான் என்ன பண்றாங்க, ரத்த சாட்சியாக மரிக்கிறார். அந்த 7 பேர்த்துல ஒருவர் தான் இந்த பிலிப்பு. பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். சமாரியா வீட்டில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். பாத்துக்குங்க, இவர் என்ன வேலைக்கு இவருக்கு வந்து விசாரிப்புக்காரன் தான். ஆனா என்ன பண்றாரு, சும்மா இருக்காம ஐயோ இல்ல நான் இன்னும் எதை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சமாரியா தேசத்துக்கு போய் பண்றாரு. படிங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகர் எழுந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து, 5ஆம் வசனம் இது வந்துருங்க, 26ஆம் வசனம் வந்துருங்க.
அதுலயே 8:26 கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருக்கிற காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியனுடைய ராஜஸ்திரியாகிய கந்தகை என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உனக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆற்றை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாது இருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்றார். 40 வசனம் வந்திருக்கு. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றார். போதுமானது. என்ன நாங்கள் அப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, ஞானஸ்நானம் கொண்ட பின்னாடி பிலிப்பு என்ன பண்ணுவார்? ஆமாம், காணா போயிடுவார். அவ்வளோதான். என்னன்னா இவர் கொடுத்த வேலை வந்து என்னாச்சுங்க, அந்த சபை விசாரிப்புக்காரராகிய பிலிப்புக்கு பரிசுத்தாவியானவர் என்னன்னு ஒரு பேரை கொடுக்குறாரு, சுவிசேஷகனாகிய பிலிப்புன்னு. என்னன்னா மிதமிஞ்சிய செயல்பாடு. இவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல போய் சமரியாவுக்கு போறாரு. அதுக்கப்புறம் இப்போ எங்கே போறாரு, எத்தியோப்பிய மந்திரி வர்றதுக்கு போறாரு. இவர் என்ன, அப்போ இவர் என்ன ஓட்டம் ஓடி இருக்கணும்? இந்த சுவிசேஷக்காக என்ன ஓட்டம்? மைல் கணக்கில் இல்லை தான், கிலோமீட்டர் கணக்கில் ஓடி இருக்குது. தனக்கு கொடுத்த வேலையை காட்டிலும் அதிகமாக செஞ்சிருக்கிறார். அதை தான் இங்கே நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ தேவன் சொன்ன போல, கிறிஸ்துவனை நமக்கு கொடுத்த புதிய ஏற்பட கொடுத்த கட்டளை போல நம்மளுடைய செயல்பாடுகள் இல்லை அதிகமாக இருக்குதா? அதுதான் நம்மளோட கேள்வி. அதிகமாக இருக்குதா? ஏன்னா அவர் எதிர்பார்க்கறதை காட்டிலும் நம்ம செயல்படணுங்கிறத நமக்கு பார்க்குறோம் இல்லையா? மிதமிஞ்சிய செயல்பாடு. ரூத்தை போல, ரபக்காலை போல, இந்த மக்கத்தின் நாட்டு சபையை போல, இந்த பிலிப்பையை போல நம்மளுடைய செயல்பாடும் 1 மைல் தூரம் இல்லை, 10 மைல் தூரம்னாலும் போவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா, தயாராக இருக்கிறது இல்லாமல் செய்கிறோமாங்கிறதான் பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருமே செஞ்சு காமிச்சாங்க. அந்த செயல்பாடு நமக்கு இல்லாத படிச்சதை தேவனிடத்துல நம்ம அவராக தான் கேட்குறாரு. அதான் சொல்றாரு, இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? உன்னோட 1 மைல் தூரம் போனா நீ 2 மைல் போனா என்ன அர்த்தம்? செயல்பாடு அதை தாண்டி நம்ம அவர் எதிர்பார்க்கறதை காட்டிலும் நம்ம செயல்பாடு இருக்குதாங்கிறத பார்க்குறோம். ஏன்னா நிச்சயமாக அந்த மாதிரி செயல்பாடு இருக்கிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. அப்புறம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. உங்கள் கிரியையும் இது எல்லாத்தையும் நீங்க நினைக்கலாம். நம்ம வந்து நாம் செய்யற விஷயம் யார் பார்க்கறா, மனுஷன் ஒருத்தர் பார்க்கல அப்படின்னு இல்லை. ஆனா என்ன வச்சுக்கோங்க, எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர் தேவன். அப்ப என்ன நீங்க சொல்றது சார், நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என்னன்னு பண்றாரு, கவனித்துக் கொண்டிருக்கிறாரு. அதற்கு உண்டான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. அப்ப நம்ம என்ன இந்த மிது இப்படி தானே சொல்லியிருக்காங்க, நாம் எதுக்கு இவ்வளவு செய்யணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க தாராளமா செய்யுங்க. உங்களுடைய செயல்பாடு மிதமிஞ்சி இருக்கட்டும். அவங்க பாக்குறாங்க பார்க்கல, உங்களை பாராட்டுறாங்க பாராட்டல, எதையுமே அந்த பொண்ணு வந்து ரபக்கால் வந்து இவர்கிட்ட இருந்து பாராட்டத்தை வாங்கணும்னா வந்தாலும் அந்த அளவுக்கு இறங்கி வேலை பண்ணிச்சு. இல்லை நகமீட்டு இருந்து இல்லை நகமீட்டு இன்னும் நல்ல பேர் வாங்கணும் அதை பண்ணிச்சு. அது மிதமிஞ்சிய செயல்பாடு. கர்த்தருக்கு போய் என்னாச்சு, அந்த அம்மா வந்து எனக்கு சொன்னாலும் சரி சொல்லலாலும் சரி நான் என்ன பண்ணுவேன், என்னோட விஷயத்த நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வேன். நான் மிதமிஞ்சி செய்யணும்னு தேவனை எதிர்பார்க்கிறாரா, நான் அதை செய்ய வேண்டியது எனக்கு கடமை அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. ஆனா இப்படி செஞ்சவங்க எல்லாரோட வாழ்க்கை எப்படி இருந்ததுங்க, ஆசீர்வாதமாக அமைந்தது. அப்ப என்ன, நீங்களும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி சரீர வாழ்க்கையிலும் சரி தேவன் எதிர்பார்ப்பதை விட செயல்படுகிறவர்களாக இருப்போம். நிச்சயமாக தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். இந்த காரியங்கள் நிச்சயமாக பிரயோஜனம் மட்டும் நம்புகிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.